ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிராகன் ஓப்பனிங் அகைன்ஸ்டா எப்படி விளையாடுன்னு பார்க்க போறோம். டிராகன் ஓப்பனிங்கிறது வந்து எப்படின்னா பிளாக் வந்து ஃபியல் செட்டப் பண்ணோம். ஃபியல் செட்டப் பண்ணதில் நம்ம வந்து இந்த கட்ச் லைன் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா இந்த பிஷப் வந்து டிராகன் ஓப்பனிங் பிஷப் C4 வச்சுட்டு நம்ம பிஷப் இங்கே ரிவர்ஸ் கொண்டு வந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி அட்டாக் பண்ணி பண்ணுறது பார்ப்போம். பிஷப் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கு, நைட் இங்கே இருக்குது, நைட் ஜம்ப் பண்ணலாம், ரூட் வந்து இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இந்த ரூட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், குயினை இங்கே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஐடியா. இங்கே முக்கியமாக அந்த டிராகன் பிஷப்பை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்படி எலிமினேட் பண்ணால் தான் வின் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ஸ்டடி பண்ணதில் இந்த குயின் வந்து இங்கே இருந்துச்சுன்னா இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அது சம்டைம்ஸ் அட்டாக் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட் எடுத்து இங்கே வைக்கிறோம், நைட் எடுத்து இங்கே வைக்கிறோம். இப்போ நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இப்போ நைட்டை வந்து அவங்க அடித்தாங்க அப்படின்னா எப்படி சாக்ரிஃபைஸ் செக்மேட் பண்ணுறது பார்ப்போம். நைட்டை இங்கே அடித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஷப் வச்சு இங்கே அடித்து செக் வைக்கிறோம், அடித்து செக் வைக்கிறோம். செக் வச்சுட்டு இங்கே மூவ் ஆனதுக்கப்புறம் ரூக்கு வச்சு இங்கே செக் வைக்கிறோம். பிஷப் அடிக்காமல் மறுபடியும் இந்த ரூக்கு செக் வைக்கிறோம். அடுத்த வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே வச்சு அடிச்சு செக் வச்சோம்னா செக்மேட் ஆகிடும். சரியா? இந்த ரீசனால் இந்த நைட்டை வந்து அவங்க அடிக்க மாட்டாங்க. நைட் வந்து இந்த ஸ்கொயரை பிளாக் பண்ணி நைட்டை அடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஷப்பை எலிமினேட் பண்ணுவாங்க. நைட் அடித்தாங்கன்னா இமீடியட்டாக செக்மேட் ஆகுது. ஸோ அதனால் பிஷப் அடிச்சிடுவாங்க. பிஷப் அடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட் எடுத்து இங்கே செக் வைக்கிறோம். இங்கே செக் வச்சப்போ பிஷப் வச்சு இந்த ரூட்டை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணோன்னா ரூட்டில் வச்சு இந்த பிஷப்பை நம்ம அடித்து செக் வைக்கிறோம். செக் வச்சோன்னா அவங்க அடித்து தான் நம்ம அடிக்காமல் எஸ்கேப் பண்ண முடியாது. குயினை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து குயினை வச்சு செக் வைக்கிறோம். எத்தனை பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். நம்ம 2 ரூக்கு ஒரு பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஒரு பிஷப். சரியா? அடுத்து கிங் வந்து இப்போ எஸ்கேப் ஆகும். கிங் எஸ்கேப் பண்ணி இங்கே செக் பண்ணி செக்கை பிளாக் தான் பண்ணணும். அப்போ இங்கே வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? இது மூலமாக நம்ம டிராகன் அகைன்ஸ்டாக எப்படி அட்டாக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மெத்தடை நம்ம அதர் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஓப்பனிங் அகைன்ஸ்டாக நம்ம விளாடலாம். தேங்க்யூ.